வணக்கம், நான் உங்கள் அம்முஸ் வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் வெள்ளை முக்கல்லை வச்சு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். குருமா செய்ய தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணி சுத்தனில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு நிறைய மூக்கல்லை வேக வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய், ஒரு 4-5 முந்திரி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், பட்டை லவங்க, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை லவங்கம், கடல் பாசி, ஒரு மராத்தி மூக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா சவக்கிற அளவுக்கு, கொஞ்சம் லைட்டாக சவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக பொன்னிறம் வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுங்க. 2 பச்சை மிளகாய் லைட்டாக உடச்சி போடுங்க. டக்குன்னு வெடிக்கிற மாதிரி வரும், அதனால் உடச்சி போடுங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் நம்ம பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கனால நல்லா சவக்க வதக்கிடலாம். தக்காளி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இந்த மாதிரி பொன்னேரம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் அதுலேயே போட்டு நம்ம நல்லா வதக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளியும் போட்டுக்கலாம். அதுலேயே தக்காளி நல்லா போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம அதில் தக்காளி அரைச்சி வச்சுக்கிறதுனால சீக்கிரம் கொஞ்சம் வதங்காது. கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த மஞ்சத்தூள் வாசனை வரவேணான்னு சொல்லிட்டு நம்ம அதிலே எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம இதிலே போட்டுப்போம். தனியாத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், வெறும் மிளகாத்தூள், அதனால் காரம் இருக்காது. அதான் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம சமையல் எந்த குழம்புனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் வீடியோ அதே தான். இதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது 2 ஸ்பூன் போட்டு அப்படியே அந்த இதுலேயே தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுலேயே நம்ம இந்த மிளகாத்தூள்லாம் வதக்கிட்டோமா இந்த மிளகாத்தூள் வாசனை ஓரளவுக்கு நம்மளுக்கு வராது, நெடி வராது. ஒரு மாதிரி நல்லா இதிலே சும்மா லைட்டாக 2 கலருக்கு லைட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டுருவோம். காலிஃப்ளவரில் நம்ம சுத்தனில் போட்டிருந்தாலும் ரொம்ப நேரம் வேக வேண்டியது. இந்த குழம்பு செய்ய ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு போட்டுருவோம். மூக்கல்லையும் வேக வச்சு வச்சுருக்கேன். மூக்கல்ல லைட்டாக சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் நான். அதையும் போட்டு நல்லா இதில் நல்லா வதக்கிடுவோம். சும்மா 2 கலர் தான் கலரணும், வதக்கணும்லாம் கிடையாது. நல்லா பெரிய சொம்பு, ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா எதுவுமே எல்லாம் நம்ம வேக வச்சதுனால நம்ம தண்ணி நிறைய ஊற்ற வேணாம். ஒரு பெரிய சொம்பு. ஏன்னா நம்ம தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு. அதுவே நிறைய திக்னஸ் கொடுத்துரும் நம்மளுக்கு. இது சும்மா லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இதில் எல்லாம் ஒன்று சேர நல்லா அந்த கிரேவி இறங்கணும். அதில் காலிஃப்ளவர் இதெல்லாம் ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட்டு போட்டுப்போம். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டு நமக்கு மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு இந்த குழம்பு மொத்தமே செஞ்சு முடிக்க நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோமா ஒரு 10 நிமிஷம் தான். நல்லா கலரி விடுங்க. நல்லா கொதிச்சோன்னா நல்லா கலருங்க. நம்ம தேங்காய் முந்திரியெலாம் ஊற்றினோன்னா இன்னும் திக்னஸ் வந்துடும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்குது. நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். இதில் ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். நம்மளுக்கு நல்லா கிரேவி ஆகிடும். நல்லா திக்காகிடும் அந்த குருமா நம்மளுக்கு. இந்த பாருங்கள், இந்த குருமா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் விடுங்குது. தேங்காய் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஆற என்னாவோ நல்லா திக்னஸ் வந்துடும் குழம்பு. நல்லாயிருக்கும். இந்த குருமா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அந்த குழம்பு. இதில் முருங்கைக்காய் கூட போடலாம். ஆனால் முருங்கைக்காய் போட்டால் வேறு டேஸ்ட் வரும். நம்ம டிஃபனோட சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு கை நிறைய கொத்தமல்லி போட்டுருங்க. நம்மளுக்கு காலிஃப்ளவர் மூக்கல்ல உருளைக்கிழங்கு போட்ட குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.